ஹாய் கைஸ். ஸோ குட் மார்னிங் நண்பர்களே. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம நைட்டு வந்து லாஸ்ட்டாக ஒரு 9:30க்கு வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம். கரெக்டாக மதுக்கரையில் இருந்தோம். ஸோ ஆக்சுவலி லைக் நம்ம லொக்கேஷன்லேருந்து, அதாவது நம்ம சிட்டி லிமிட்டில் இருந்து ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30க்கு நம்ம ட்ராப் பண்ணோம் நைட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டருமே வரலைங்க. ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் வந்து ஆர்டர்ஸ் எதுவுமே வரல. ஸோ ஆர்டர்ஸ் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக வந்து ஆர்டர்ஸ் வரல. நான் ஒரு கரெக்டாக 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்கம் வந்துச்சு, அப்படி தூங்கிட்டேன். ஸோ இப்போ தான் வந்து எந்திரிச்சேன். ஓகேங்களா. அண்ட் தென் வந்து ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆர்டர்ஸ் எதுவுமே வரல. ஓகேங்களா. நான் தெளிவாக பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆர்டர்ஸ் எதுவும் வரல. ஒரு 2 மணி நேரத்துக்கு எந்திரிச்சு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆர்டர்ஸ் எதுவுமே வரல. ஆக்சுவலி ஆர்டர் கொஞ்சம் டல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ஆர்டர்ஸ் இது வரைக்கும் நான் இருந்ததே இல்லை. பட் இன்னைக்கு ஓகேங்களா 9:30க்கு அப்புறம் ஆர்டர்ஸ் எதுவுமே வரல. அண்ட் தென் ஆர்டர்ஸ் வந்துருக்கான்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓன் ட்ரிப் அமுத்திருப்பேன் போல். அது ஓன் ட்ரிப் ஒன்று ஓடி இருக்கு. நான் ஓட்டவே இல்லை, ஆனால் ஓடி இருக்கு. கைப்பற்றுக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ 113 ரூபாய்க்கு ஒரு ட்ரிப்புன்னு காட்டுது. ஆக்சுவலி நான் லொக்கேஷன் வந்து கரெக்டாக இருக்கா, நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிற ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது தெரியாமல் கைப்பற்றிருக்கும் போல் ஓன் ட்ரிப் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த ஓன் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் க்ளோஸ் ஆகாமல் இருந்திருந்தது அப்படின்னா, ரொம்ப நேரம் ஆகிருந்தது அப்படின்னா அதுவே அமௌண்ட் பெருசாக போயிருக்கும். பட் ஆனால் அதுவே டக்குன்னு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பிரச்சனை இல்லைங்க. கைப்பட்டதையும் ஓன் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போவே ஓன் ட்ரிப் எண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் 113 ரூபா காட்டுது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஃபோனை கையில். ஓகேங்களா. ஜஸ்ட் ஃபோன் பட்டிருக்கு, அதனால ஒரு ட்ரிப்பே வந்து ஓடின மாதிரி நமக்கு ஆயிருக்கு. எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், ஆர்டர் வந்திருக்கான்னு பார்த்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கும் போல். இட்ஸ் ஓகே. ஸோ நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரிப்புன்னு போட்டு 113 ரூபா போட்டிருக்கு பார்த்தீங்களா. இதில் ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்களா 113 26 ரூபா ஒரு ட்ரிப்புக்கு. கரெக்டாக பாருங்க, ஃபேர் 100 ரூபா வந்திருக்கு. அது ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. 113 ரூபா 26 பைசா வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ட்ரிப் ஸ்டார்ட் ஆன டைம் பாருங்கள். கரெக்டாக 3:45க்கு 7 செகண்டில் 3:45 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. எண்டானது பாருங்கள் 3:45 நிமிஷம் 26 செகண்டில். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு 16-17 செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு வந்து ரன்னிங்கில் இருந்திருக்கு. ஓகேங்களா. நல்ல வேலை இங்கே ஓப்பன் ஆனது டக்குன்னு க்ளோஸ் ஆகிடுச்சு. எப்படின்னு தெரியல, கைப்பற்றிருக்கும் போல். ஸோ இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, நான் என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆர்டர் எதுவும் வரல. கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு பேசிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த ஆர்டர் வரும்போது உங்களுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா பங்க் வந்திருக்கோம், பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். ஸோ நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. நண்பர்களே, வெற்றிகரமாக காலை கடன்களை முடித்துவிட்டு மூஞ்சி கழுவி விட்டு தலைக்கு எண்ணெய் தேய்க்கணுங்க. வரும்போது தலைக்கு ஊற்றிட்டு வந்தேன். தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தேன். எண்ணெய் வாங்கி தேய்க்கணும். புசு 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 புசுன்னு இருக்கு. ஓகே ஓகே. எல்லாரும் ஒன்னாகலாம். பீட்டு பீட்டு இந்த ஹாட்டு பீட்டு. தண்ணி இல்லைங்க, தண்ணி பிடிக்கணும். ஆக்சுவலி பங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை அதிகமாக. அவங்களும் கம்மியாக ஒரே ஒரு கேன் தான் வச்சுருந்தாங்க. அந்த ஃபில்ட்ரு மெஷின் மாதிரி இருக்கும். அந்த பங்கில் பிடிச்சா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அங்கே பிடிச்சோம்னா பிடிச்சிக்கலாம், 1 லிட்டர் 2 லிட்டராக பிடிச்சிக்கலாம். பட் அந்த கேனில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 40 ரூபா கேன் இருக்கும். அந்த கேனில் வந்து 40 லிட்டர் கேன். ஓகே, 40-50 ரூபா கிட்ட வரும். அந்த கேனில் வந்து வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட பிடிச்சோம்னா அவங்க பிடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க 40 ரூபா 50 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுருப்பாங்க. நம்ம போய்ட்டு ஒரு 2 லிட்டர் ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துடுவோம். ஸோ அவங்களுக்கு அது லாஸ் ஆகும் போல். ஸோ அதனால் குடிக்கிறேன்னா குடிங்க, பட் ஆனால் வாட்டர் கேனில் பிடிக்கக்கூடாதுன்னு சில பங்கில் சொல்லுவாங்க. இப்படிதான் இனி பாருங்க, ஆர்டர் எப்படி ஓட்டுறன்னு மட்டும் பாருங்க. இனிமேல் நம்ம ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக வெறித்தனமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ மேன். இது என்னப்பா இது சுற்றிக்கிட்டு இருக்கு. கமா
ஓகே ஃபைன். ஆல்வேஸ் வியர் சீட் பெல்ட்ஸ் ஒயில் டிரைவிங். ஓகே, அப்போ தான் எங்கேயாவது கொஞ்சம் விட்டிங்கன்னா பலூன் வரும். பலூன் பார்த்ததுன்னா அந்த பலூன் வந்து நான் தான் ஊதி வச்சுருப்பேன். ஓகேங்களா, எங்கேயாவது விட்டிங்கன்னா பலூன் வரும். ஓகே நண்பர்களே, கொஞ்சம் ஜோனுக்கு ஒரு அவுட்டரில் இருக்கும். ஆக்சுவலி நான் லொக்கேஷன் போட்டு பார்த்தா உக்கடம் வந்து ஜஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஸோ கொஞ்சம் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா லைக் ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ளே போயிடுவோம். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஆர்டர்ஸ் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகேங்களா, உள்ளே போயிட்டு நம்ம ஆர்டர்ஸ் வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் மார்னிங் வந்து சரி நேற்று நைட் 9:30 ஆர்டர்ஸ் வரல. ஸோ அதனால வந்து நம்ம கொஞ்சம் உள்ளே மூவ் பண்ணலாம். ஓகேங்களா நண்பர்களே, நான் ஒரு புதுசான விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா புதுசெல்லாம் இல்லை, ஆல்ரெடி இருக்கிறது தான். இதுக்கு கேமரா திருப்பி பார்த்துக்கோங்க, தெரிகிறதா? ஸோ நம்ம காலையில் டைமில் எங்கேயாவது வெளியே போகிற டைம் வந்து நம்ம சிவனை பார்த்துட்டு போனோம்னா எனக்கு நல்லது நடக்கும். ஸோ நல்லது நடக்கும்னா சில வைப், அந்த நல்லது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ்னஸ் கிடைக்கும். அந்த நடக்கிற விஷயங்களும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, என்னோடய ஒப்பீனியனில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்லோகான் எழுதியிருக்காங்க, ஓம் நமச்சிவாய. மேலே பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்கு. மேலே ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. இப்படி பார்த்துட்டு போகலாங்க. கைஸ், ஆர்டர் வந்துருச்சுங்க. கோவைப்புதூர்லேருந்து ராமநாதபுரம் போகிற ஆர்டர் வந்திருக்கு. 352 ரூபா வந்திருக்கு. ஸோ நான் கஸ்டமர் கால் பண்ணிட்டு மூவ் பண்ணலான்னு இருக்கேங்க. கைஸ், நம்ம லொக்கேஷன் வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் இப்படி ரீச் ஆகிட்டோம். அப்படியே ரீச்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ட்ரிப் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நான் சொன்ன விஷயம். ஸோ லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ கஸ்டமர் சொன்ன இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கஸ்டமர் கால் பண்ணியாச்சு, வரேன்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, ட்ரிப்பு முடிச்சிட்டோம். கரெக்டாக 9 மணிக்கு வந்துச்சு. இல்லை 8 மணிக்கு வந்துச்சுங்க. இருங்க, எப்போ தெரியல பார்த்துக்கிறேன். நண்பர்களே, ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கரெக்டாக 8:30 மணிக்கு நமக்கு ஆர்டர் வந்துச்சு. கரெக்டாக 9:05 நம்ம முடிச்சாச்சு. 1/2 hour தான். ஸோ எவ்வளோன்னா 359 ரூபா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கு. கரெக்டாக மணி 9 ஆச்சுங்க. அடுத்த ட்ரிப் எப்போ வருது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை அதுக்குள்ளே சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் ஆர்டர் வரும்போது சொல்கிறேங்க. ஹாய் நண்பர்களே, ஸோ லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 9:05 நம்ம ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு டைமிங்லாம் காட்டியிருப்பேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. கரெக்டாக 10 மணிக்கு வந்திருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கோம். ஸோ இங்கே பிக்கப் பண்ணி நம்ம ஏர்போர்ட் பக்கத்தில் ட்ராப் பண்ணுற மாதிரி நமக்கு வந்திருக்கு. ஸோ எவ்வளோக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 270 ரூபா வந்திருக்குங்க. ஸோ நான் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி என்ன எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஓகேங்க, கஸ்டமர் கான்டாக்ட் பண்ணியாச்சு. ஸோ பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். கைஸ், 270 ரூபா ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ கரெக்டாக 9:07 பிக்கப் பண்ணோம். இப்போ கரெக்டாக 10:30 மணிக்கு நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:36 ஆச்சு. ஸோ 270 ரூபா காட்டுச்சு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அமௌண்ட் 301 ரூபா வந்து நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாங்க, எப்போ ஆர்டர் வருதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 9:30 நம்ம ஒரு பிக்கப் வந்து ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்டாக இப்போ 11:30 வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்குங்க. ஸோ 10:30 நினைக்கிறேன், இருங்க பார்க்குறேன். கைஸ், லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு, அதாவது 11:24 வந்திருக்கு. கரெக்டாக 1 மணி நேரம் கேப்பில் தான் அடுத்த ஆர்டர் வருதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு ரெண்டலுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டல் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் ரெண்டல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இவ்வளோ டைம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல்ஸ் எடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் 1 ஹவருக்கு எடுத்திருக்காங்க. 375 ரூபா வந்து நமக்கு அதில் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 ஹவருக்கு வந்து 375 ரூபாய்க்கு வந்து அவங்க ரெண்டலுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் லைக் எவ்வளோ டைமிங் போகுது பொறுத்து நமக்கு அமௌண்ட் மாறும். அண்ட் தென் வெயிட்டிங் டைம் பொறுத்து அமௌண்ட் மாறும். அண்ட் தென் லைக் 1 ஹவருக்கு இவ்வளோ ருபீஸ் அண்ட் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அந்த கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போகுது அப்படின்னாலும் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போதைக்கு ரெண்டல் 1 ஹவர் எடுத்திருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 ஆச்சு. 1 ஹவருக்கு 375 ரூபா நமக்கு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பேசுவோம். ஓகேங்களா, ஸோ கைஸ், லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ உங்களுக்கு மேலே காட்டும் பாருங்கள், ரெண்டல் ட்ரிப்பா அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்பா எல்லாமே லோக்கல் ட்ரிப்பா எல்லாமே உங்களுக்கு காட்டிடும். ஸோ லொக்கேஷன் ரீச் பண்ணியாச்சு, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து ஒரு 5 மினிட்ஸில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:48. ஸோ ஒரு 12 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 1 o'clock வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ லொக்கேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர் வந்தாங்கன்னா பிக்கப் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து என்ன சொல்கிறது, வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்குங்க. சரிங்களா, எப்படி சொல்கிறேன் அப்படின்னா லைக் டல்னால் ரொம்ப டல் அந்த ரேஞ்சும் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. நம்ம லாகின் எவ்வளோ நேரம் வச்சுருக்கோமோ அந்த டைமுக்கு உண்டான
எப்படி சொல்கிறது, அந்த லாகினுக்கு உண்டான ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம ஓட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கண்டினியூஸாக ஓட்டுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, எவ்வளோ டோட்டலாக ஓட்டுறோம், அதில் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கிது அப்படிங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை சில விஷயங்களையும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன பேச வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் டாக்ஸி பற்றி தேடிட்டு இருப்பாங்க. அவங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மற்றவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அவங்களும் பார்ப்பாங்க. இந்த வீடியோவில் இருக்கிற யூஸ்ஃபுல் திங்ஸை வந்து அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அண்ட் தென் வந்து வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹைப் பண்ணி விடுங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன் பக்கத்துலேயே வந்து ஹைப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஹைப் பண்ணி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் வந்து நிறைய பேத்துக்கு ரீச் ஆகும், நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ சொல்லக்கூடாது. ஓகே நண்பர்களே, ஸோ ட்ரிப்பை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ரெண்டல் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிக்கப் லொக்கேஷன்லேருந்து நம்ம இங்கே அவினாஷி ரோட்டில் இருக்கக்கூடிய சிவில் ஏரோட்ரம், அதாவது ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஜெனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஜெனீஸ் ரெசிடென்சி, ஸோ அங்கே வந்திருக்கோம். ஸோ ஜென்னீஸ் ரெசிடென்சி தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கஸ்டமர் உள்ளே போயிருக்காங்க, வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ கைஸ், நம்ம ட்ரிப்பை முடிச்சிட்டோம். கரெக்டாக 1:30 மணிக்கு முடிச்சிருக்கோம். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 420 ரூபா வந்திருக்குங்க லாஸ்ட் ட்ரிப்புக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 357 ரூபா கிட்ட தான் நம்ம காட்டுச்சு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் 420 ரூபா வந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் சம் வெயிட்டிங் டைம் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் வெயிட் பண்ணியிருப்போம். அண்ட் தென் வந்து பிக்கப் பண்ணி நம்ம அங்கே ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் வெயிட் பண்ணியிருக்கோம். அந்த வெயிட்டிங் டைம் கால்குலேட் ஆகும். அண்ட் தென் லைக் 1 hour அப்படிங்கிறது ஐ திங்க் 1 hourக்கு மேலேயே போயிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கு உண்டான அமௌண்ட் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் கன்க்ளூட் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அமௌண்ட் வந்திருக்கு 420 ரூபா. ஸோ இப்போ வந்து கரெக்டாக 1:30 மணி ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டர் வந்ததையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ கடைசி ட்ரிப் இப்போ நான் காமிச்சா பார்த்தீங்களா 420. அந்த ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 13 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கோம். ட்ரிப் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 56 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 420 ரூபா வந்திருக்குங்க. அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு 42 ரூபா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிலோமீட்டருக்கு 42 ரூபா கிடையாது, அந்த வெயிட்டிங் டைம் சார்ஜஸ் கொஞ்சம் இருக்கும். அது கூட வெயிட்டிங் டைமோட சார்ஜஸ் ப்ளஸ் கிலோமீட்டர் சார்ஜஸ் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ கிலோமீட்டர் சார்ஜஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்ட் வெயிட்டிங் டைம் சார்ஜஸ் உங்களுக்கு ஓவராலாக ஆட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே சேர்த்து கிலோமீட்டருக்கு இவ்வளோ அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ பிக்கப் பண்ண டைம் அண்ட் ட்ராப் பண்ண டைம் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. 1:22க்கு ட்ராப் பண்ணியிருக்கோம். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆச்சு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை எப்படி சொல்லுவார். நண்பர்களே, இப்போ என்னென்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட வந்திருக்கோம், இல்லை சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம், சாப்பிட போகிறோம். ஸோ வெஜிடபிள் பிரியாணி இருந்ததுங்க, வாங்கிட்டு வந்திருக்கோம் வித் கர்ட். ஓகே, தயிர் பச்சடியும் வெஜிடபிள் பிரியாணி. ஓகே, சாப்பிடுங்க எல்லோரும் சாப்பிட்டே நம்ம வீடியோ பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், எனக்கே புரியுது. நான் 2 நாள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கேன். மேபி நாளைக்கு மதியம் வரைக்கும் எடுப்பேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் லாங்காக போகும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்து நம்ம வீடியோ பாருங்கள். ஓகே, வெஜிடபிள் பிரியாணி வித் தயிர் பச்சடி. மதிய உணவா காலை உணவான்னு தெரில, ஏதோ ஒரு உணவு சாப்பிட்டுக்க வேண்டியதான். டைம் கிடைக்கிறப்போ சாப்பிட்டுக்க வேண்டியதான். கரெக்டாக சாப்பிட்டு முடிக்க போகிற ஆர்டர் வந்துருச்சுங்க. ஸோ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 283 ரூபாய்க்கு வந்திருக்குங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கரெக்டாக 1:59 2 மணிக்கு வந்திருக்குங்க ஆர்டர். கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. கஸ்டமர்கிட்டையும் பேசிட்டேன். டக்குன்னு கிளம்பணும்னா போய்க்கலாங்க. போயிட்டு பிக்கப் பார்த்திங்கன்னா இங்கே கொடிஷியா கிட்ட பிக்கப் இருக்குது. ஸோ பிக்கப் பண்ணி முடிச்சுட்டு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நான் ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, கிலோமீட்டருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பேசுவோம். ஓகேங்களா, ஸோ ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறாங்க. ஸோ பிக்கப் பார்த்தீங்கன்னா கொடிஷியா கிட்டே இருக்குது. ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூர். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லொக்கேஷன் ரீச் பண்ணி லைக் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலி எங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ணிட்டோம். ட்ராப் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா 133 ரூபா தான் வந்திருக்குங்க. பக்கத்தில் தான் ட்ராப்பு. கைஸ், இந்த பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் முடிச்சதையும் இந்த பிக்கப் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் கேஜி ஹாஸ்பிட்டல் டு ராமநாதபுரம் வந்திருக்கு. ஸோ அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா கரெக்டாக 133 ரூபா தான் வந்திருக்குங்க. பக்கம் தான், ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் வரும். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆச்சு. ஸோ பிக்கப் பண்ணுறா பார்த்தீங்கன்னா கேஜி ஹாஸ்பிட்டல் டு ராமநாதபுரம். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்தையும் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நண்பர்களே, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து நேற்று ஈவினிங் ஃபில் பண்ணது. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ கேஸ்க்கெலாம் எவ்வளோ போயிருக்கு, என்ன ஏது எல்லா விஷயமும் கரெக்டாக கடைசி. ஸோ லைக் நம்ம டியூட்டியை கம்ப்ளீட் பண்ணும்போது லைக் ஆஃப்லைன் போடும்போது உங்களுக்கு நான் முழுசாக வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, எவ்வளோ நான் ஓட்டியிருக்கேன், எவ்வளோக்கு சிஎன்ஜி போட்டிருக்கேன்,
ஸோ எவ்வளோ வந்து என்னோடய ஏர்னிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரிசப்ஷன் அது கல்யாண நாள் அந்த மாதிரி டைமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக நைட்டு 12 1 மணி வரைக்கும் ஓடும். காலையில் 4 மணிக்கு வண்டி எடுக்க ஆரம்பித்தோன்னா மதியம் ஒரு 12:30 1:30 மணி வரைக்குமே வண்டி ஓடுங்க, நிற்காமல் ஓடிட்டே இருக்கும். கல்யாண நாளெல்லாம் சாட்டர்டே சண்டேஸும் ஒரு ஆவரேஜாக ஓடும். ஓகேங்களா? பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டல்லாக ஓடுது. இந்த ஒரு மாதம் நான் ஓட்டினதை விட இன்றைக்கும் நேற்று ஓட்டினது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஓகேங்களா? அதை கம்பேர் பண்ணும்போது டல்லாக இருக்குது. பட் ஆனால் வந்து அமௌண்ட் வந்து அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அட் த எண்ட் கடைசியாக நம்ம பார்க்கும்போது வந்து நமக்கு எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். லைக் கண்டினியூஸாக ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை கேப் விட்டு ஒரு 1 hour 2 hour கேப் விட்டு நம்ம 500 400 ஓட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே ஈக்குவலாக தான் கடைசியாக வரும். ஸோ அது எப்படி என்னங்கிறது நான் கடைசியாக நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு சிஎன்ஜி ஃபுல்லாக போட்டிருக்கோம், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. சாப்பிட்டாச்சு. அண்ட் தென் இப்போதைக்கு தண்ணி மட்டும் வேணும். ஸோ தண்ணி மட்டும் ஒரு பங்கில் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஓரத்தில் வண்டியை போட்டு ரெஸ்ட் எடுப்போம். ஸோ அப்படியே ஒரு ஓரத்தில் வண்டியை போட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம். ஸோ ஆர்டர்ஸ் அடுத்தது எப்படி வருது என்னென்னு பார்த்துட்டு நம்ம பேசலாம். ஓகேங்களா?